கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான ரவுடி செவலை காலக்கன்று வந்திருக்குதுங்க. ஒரு காங்கிரேஜ் கிடாரி கன்று குட்டை மாடு இருக்குதுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான சந்தன பிள்ளையில் குவாலிட்டியான கிடாரி கன்று 2 கன்று இருக்குதுங்க. மொத்தம் ஒரு 7 விற்பனை பதிவு பார்த்துடலாமுங்க. நல்ல ரவுடியில் குழப்பாச்சு நல்ல மிரளையான ஒரு செவலை இருக்குதுங்க. நல்ல ஒரு தெளிவான மாடுகள் ஒரு 7 விற்பனை பதிவு இந்த இதிலேயே கொண்டு வந்திருக்கிறோமுங்க. காராம்பசு மாடு, காராம்பசு கிடாரி கண்ணோட ஒரு கறவை மாடு இருக்குதுங்க. எல்லா பதிவையும் முழுமையாக பாருங்கள். என்ன தேதியில் பதிவிட்டிருக்கிறோம், என்ன விலைநிலவரம் சொல்லியிருக்கிறோம், என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. விற்பனைக்கான பதிவு நாள் தேதி வந்து பார்த்திங்கன்னா 17/2/2025ங்க. தினமும் வீடியோ பதிவு பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. டெய்லியும் விற்பனை பதிவுகள் அப்படிங்கிறது ஒரு 5லேருந்து 8 விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறோங்க. எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் தெளிவான பாதுகாப்பான வாகன வசதியும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துருக்கிறதுங்க நல்ல குவாலிட்டிங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா பண்ணையில் நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட இருந்த கொண்டு வந்த கன்றுங்க. இது வந்து விற்பனைக்காக வந்திருந்தது. நம்மளை கூப்பிட்டு சொன்னாங்க, நம்மளே வாங்கிட்டு வந்திருக்கிறோமுங்க. நல்ல மடிக்காமல் சுத்தமுங்க. தாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 லிட்டர் கறவை. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு காங்கிரேஜ் மாட்டில் இதோட தாய் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல முறையை கறந்துட்டுருக்குது. 4 ஈத்த நம்ம ஊர்லேயே இருக்குதுங்க. அதே மாதிரி சினையும் வந்து நல்லா தெளிவாக பிடிச்சி வருஷம் ஒரு கன்று போட்டுட்ருக்குதுங்க. கன்று ப்ரீடு குவாலிட்டிங்க. காங்கிரேஜின காலைக்கினை சேர்க்கப்பட்டு பிறந்த கன்றுங்க. நல்ல மடிகம்பு சுத்தமுங்க. கைகள் ஊக்கம் இருக்கும். நல்ல வாழை இருக்கும். மற்றபடி நைஸ் குவாலிட்டியில் கலரில் நல்ல பியூர் மல்லிகைப்பூ வெண்மையாட்டு நல்லா பியூர் மல்லிகைப்பூ வெண்மையாட்டு தெளிவான கன்றுங்க. சுழி சுத்தமாக இருக்குங்க. எல்லா சுழியும் ஒவ்வொரு சுழி தெளிவாக இருக்குங்க. நல்ல ரட்டத்தின் அமைப்பு இருக்கும். கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடம்பு வச்சு வரையில் நல்ல குவாலிட்டியான கண்ணை வந்துடும். கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது 9 to 10 மாதம் ஆகுதுங்க. நல்ல பெருவெட்டு மாடாக வேணும், காங்கிரேஜில் பியூர் குவாலிட்டியான நல்ல மல்லிகைப்பூ ஒயிட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செய்யுங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி கன்றுகள் அப்படிங்கிறது நம்ம வெளியில் எங்கேயும் வாங்குறதுக்கு போகிறது இல்லைங்க. போனாலும் வந்து இந்த மாதிரி கன்றுகள் நம்ம இந்த விலையில் நம்ம வாங்க முடியறதில்ல. நம்ம சொல்லி வச்சுருந்தோம் கண்ணை கொடுக்கும்போது சொல்லுங்கன்னு, அதே மாதிரி கொடுத்தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரிக்கு வளர்ப்புக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. நல்ல மல்லிகைப்பூ மொட்டாட்டு இருக்குங்க. வெண்மையில் மடிகாம்பு சுத்தத்தில் தாய் மாடு நல்ல ஒரு 10 லிட்டர் கறவையில் நல்ல தெளிவான மாட்டோட கன்றுங்க. ஒரு 3ஆம் ஈத்து மாட்டோட கன்று. அதே மாதிரி குணவனம் பார்த்திங்கன்னா ரொம்ப குணவனமாக இருக்குங்க. எங்கே நீவினாலும் எங்கே தொட்டாலும் ரொம்ப அமைதியாக நல்ல மடிகாம்பு வந்து நல்ல ஒரு அப்பேற்பட்ட மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல நெட்டு நீளத்தில் சரியான ஒரு குவாலிட்டியான கண்ணாக வேணும் தேடிட்டு இருக்கிறவங்க. இந்த வட இந்தியா இது வட இந்தியான்னு 19 கூட சொல்ல முடியாதுங்க. இது வந்து ஒரிஜினல் காங்கிரேஜோட கண்ணுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியா காங்கிரேஜ் கன்று வேணுங்கிறவங்க குணவனத்துலேயும் இருக்குது. நல்ல வாய் கிடைச்சாமல் இருக்குது. தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். இந்த 10 மாதமான சுழி சுத்தமான வட இந்தியா காங்கிரேஜ் கண்ணுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டி இருக்கக்கூடிய கன்று. இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 26,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோங்க. விலை நிலவரம் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம். கண்ணை வந்து கொண்டு வரணும், நம்ம கஸ்டமர்களுக்கு யாராவது கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம போட்டிருக்கிறோங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. விற்பனை பதிவில் 2வதாக பார்க்குறது ஒரு 2 பல்லுங்க. சுழி சுத்தமான மாடு. தாயும் கண்ணும் 2மே சுழி சுத்தமுங்க. ஒரு 2.5 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு குட்டை கிடாரிங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாட்டு இன குட்டை கிடாரிங்க. கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. கறவை வீடியோவும் தெளிவாக நம்ம போட்டிருக்கிறோம். என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. நல்ல ஒரு அழகான அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிராஸ் கண்ணோட தெளிவான கன்று, நாட்டுக்குட்டை கண்ணோட நாட்டுக்குட்டை மாடுங்க. 2 பல்லுங்க. கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. யார் வேணாலும் கறந்துக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். பால் நேரம் 1.5 லிட்டர் பால் நல்ல முறுமுறுன்னு கறந்து எந்திரிக்கலாமுங்க. மாடு 2.5 அடி உயரமுங்க. குட்டை மாடுகள் அதிகமாக வந்து என்கொயரி ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு குட்டை நல்ல ஒரு தரமான குட்டை மாடு கிடச்சிருக்குதுங்க. கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று. முழு விவரங்கள் அப்படிங்கிறது மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. யார் வேணாலும் கறந்துக்கலாம். கன்று கிடாரி கண்ணில் அழகான நல்ல வெண்மையான பால் மேலேயே வரக்கூடிய கன்றுங்க. மாடு 2.5 அடி உயர்ந்தான் இருக்கும். கன்று வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி குட்டை இனத்தில் வருதுங்க. நேரம் 1.5 லிட்டர் பால் வேணும், நல்ல குட்டை மாட்டில் ஒரு சந்தன பிள்ளை மாடாக வேணும் அப்படிங்கிறவங்க தேர்வு செஞ்சு எடுக்கலாமுங்க. இதோட விற்பனை விலை நிலவரத்தை முழுமையாக நீங்கள் கறவை வீடியோ எல்லாம் பாருங்கள். கால் அணைக்க வேண்டியதில்லை. யார் வேணாலும் கறந்துக்கலாம். இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 39,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுட்டு எடுத்துக்கலாமுங்க. இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே பாருங்கள். நம்ம ஆடியோ கட் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தனப்பிள்ளை கிடாரி கன்று இருக்குது. 2 கன்று இருக்குதுங்க. கறவை மாடு, ஒரு காராம்பசு மாடு, காராம்பசு கிடாரி கண்ணோடு இருக்குது. மொத்தம் இந்த பதிவில் 7 விற்பனை பதிவுகளுங்க. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.
இதே மாதிரி கறக்கலாமுங்க. ஒரு சில மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதைக்கும், குதிச்சுட்டு ஓடும் தலையீத்தில். இதெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாமல் அருமையாக கறக்கக்கூடிய மாடுங்க. வீடியோ பதிவில் 3ஆவதாக பார்க்குறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டி அமைப்புலைங்க. காங்கேயம்னா சுத்தமான இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான காங்கேயம் ரேட்டில் பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல கொம்பு தலையிலையும் நல்ல நிறக்கால் சந்தனப்பிள்ளையாக வரக்கூடிய மாடுங்க. மயில செவலை காரி நிறைய வருதுங்க. சந்தனப்பிள்ளை அப்படிங்கிறது ஏதோ ஒன்று தான், 1-2 தான் குறிப்பிட்டு நம்ம சொல்கிற மாதிரி வருது. கண்ணு குணகுணத்தில் தெளிவான கண்ணுங்க. முகத்தில் நல்ல ஒரு லட்சுமிகரமான முகம், நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பு இருக்குது. அடிவயிறு தொங்கல் இல்லாமல், நடுமுதுகு நெரிசல் இல்லாமல், 4 குழாம்புல் நல்லா தெளிவான கருப்பட்டி வச்சு மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்புலைங்க. பார்த்தாவே எங்கேயாவது போகும்போது நம்ம வந்து ஒரு முகத்தில் முழிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முக அமைப்பில் தெளிவான மாடுங்க. கண்ணுக்கு வயது 10 மாதம் ஆகுது. சுத்தமான கன்று, காங்கேயம் கன்று, சந்தனப்பிள்ளை கன்று, கிடாரி கன்றுங்க. வயது 10 மாதம்ங்க. வேறு எந்த விவரங்கள் அப்படிங்கிறது எல்லாம் சுத்தமாக இருக்குது. குறைப்புள்ளது கிடையாதுங்க. களைப்புச்சுளி கிடையாது. மடிகாம்பு சுத்தம் அருமையாக இருக்குதுங்க. கால் கருப்பும் தெளிவாக இருக்கும். இந்த 10 மாதமான சுத்தமான சந்தனப்பிள்ளை காங்கேயம் கிடாரி கன்று இதோட விற்பனை நிலவரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 27,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் தாராளமாக இந்த கன்றை மிஸ் பண்ணாமல் எடுங்க. இந்த மாதிரி கன்றுகள்லாம் எடுத்து நம்ம கொங்குநாட்டு பகுதியில் நம்ம தரமாக வளர்த்துறோம்னா மட்டும்தான் மீண்டும் மீண்டும் அடுத்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் வந்து மாடு உருவாகும். இந்த மாதிரி கன்றுகளுக்கு நல்ல தரமான காலையில் நம்ம சேர்த்தனோம்னா தரமான கன்று பிறக்குங்க. நாட்டுக்கன்று அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டுக்கன்று கிடையாது. இந்த கொம்பு தலையில் 100ல் 2 மாடு தான் உழுவுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. கண்ணாமூழி தெளிவான கண்ணாமூழியாக இருக்குங்க. வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும். நல்ல வால் சன்னம் இருக்கும். எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய கன்றுங்க. ஒரு மாடு என்னென்ன லட்சணம் இருக்கணுமோ காங்கேயம் மாட்டில் கிடாரி கன்று எல்லா லட்சணம் இருக்கக்கூடிய கன்று தெளிவான கன்று. குணகுணத்துலேயும் அதே மாதிரி தான். நல்ல நீவரக்கு பிடிக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் நல்லா பயன்படுத்தலாம். பூஜைக்கு நிறுத்தினீங்கனாலும் நந்து சிலையாட்டம் வச்சகால் மரம் நிற்கக்கூடிய அளவுக்கு நல்ல கன்று சாதுவில் இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க. நம்ம எல்லா பதிவுலையும் சொல்கிறது ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணித்தரோம். அதாவது ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா என்ன வாடகை தொகை வருதோ அதில் வந்து உங்களுக்கு பாதி வாடகை மட்டும் கட்டினால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோமுங்க. தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது முதல்ல கொடுத்துட்றோமுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீடியோ பதிவே போடுறோமுங்க. எப்படி சாப்பிடுது, என்ன தீவனம் எடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் தான் போடுறோம். கடுத்தார சுற்றுதா, யானை அசைவு இருக்குதா, இல்லை வந்து கடுத்தாரில் வந்து பறைக்குதா, வேறு ஏதாவது கெட்ட வழக்கம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவுபடுத்தினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவும் போடுறோம். அதனால் தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம். எல்லா உருவலுக்கும் குவாலிட்டியாக கன்றுகள் கொடுத்துட்ருக்குறோமுங்க. இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கன்றுலையும் பாருங்கள். ஒரு லோ பட்ஜெட்டில் குறைஞ்ச விலையில் இதே மாதிரி ஒரு சந்தனப்பிள்ளை கன்று வருதுங்க. அந்த பதிவையும் பார்த்துட்டு எந்த பதிவில் எந்த மாடு பிடிச்சிருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி அட்வான்ஸ் பண்ணுறவங்க ஒரு முறைக்கு 2 முறை தெளிவுபடுத்திய பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவசரப்பட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் 1 நாள் கழித்து காலையில் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு சாயந்தரம் வேண்டாங்கிறது, இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு வேண்டான்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு சங்கடமான சூழ்நிலை கொண்டு வராதிங்க அப்படிங்கிறதையும் ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம். வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு 3.5 மாதமான சுத்தமான இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தனப்பிள்ளையே வரக்கூடிய கன்றுங்க. நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கன்று. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து நம்ம திருப்பூர் சந்தையில் வாங்கினோங்க. அதாவது இந்த கன்றுக்குட்டி வாங்கினோம். இது வரைக்கும் கயிறே போட்டு பழக்காமல் மொத்த பாலையும் குடிச்சு வளர்ந்துட்டு இருந்ததுங்க. ஒரு கொம்பில் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக ஆயிடுச்சு. அதனால் வந்து மாடு வந்து சந்தைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த கன்று நம்ம திருப்பூர் சந்தையில் தான் எடுத்தோங்க. கன்று கறிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலை கேட்டிருந்தாங்க. சரி அது கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே வந்து வளர்ப்பு கொண்டு வரணும்னு சொன்னாங்காட்டி அவங்களும் சரி நீங்கள் கொண்டு போய் கொடுங்கன்ட்டாங்க. இது ஒரு 3.5 மாதம் இருக்குங்க. நல்ல சுத்தம் சுத்தம் தெளிவாக இருக்கும். நல்ல ரெட்டநாடி உடம்புல வந்து சேருங்க. கன்று நல்லா மான்குட்டியாட்டு இருக்கும். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பால் கொடுக்க முடிஞ்சு பால் ஏதாவது சிந்து மாட்டில் ஊட்ட வைக்க முடிஞ்சால் ஊட்ட வைங்க. இல்லை கலப்பின மாட்டுக்கு இந்த மாதிரி ஊட்ட வைக்க முடிஞ்சால் ஊட்ட வைங்க. இல்லைனாலும் தீவனம் மடர் தீவனம் கடல புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்திங்கன்னா கன்றுக்குட்டி நல்லா சாப்பிட்டு பழகிக்கும். இப்போவும் வந்து ஓரளவுக்கு சாப்பிடுதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். விற்பனை விலை 12,000 ரூபாய்ங்க. ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கிறோமுங்க. வாங்கினதுலேருந்து ஒரு 1,500 முன்ன பின்ன சேர்த்து போட்டிருக்கிறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க. சுத்தம் தெளிவாக இருக்கும். எந்த கலப்பி சுழியும் கிடையாது, குறைப்புள்ளது கிடையாதுங்க. கொண்டு போய் வளர்த்துறவங்களுக்கு ஒரு நல்ல மாடாயிரும். நிறையா வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா 12 ரூபாயில் கேட்குறீங்க. அதிக அளவில் கொண்டு வர முடியல. இந்த மாதிரி எங்கேயாவது ஏதோ ஒரு சூழ்நிலை அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாடு வச்சுருந்தவங்க கொம்பு வந்து உடஞ்சிருச்சு, சரி அதை வைத்தியம் பண்ண முடியாதுன்னு ஏதோ ஒரு வியாபாரி கூப்பிட்டு கொடுத்துட்றாங்க. அந்த வியாபாரி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தை எந்த சந்தை இருக்கோ அங்கே கொண்டு போய் பணம் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அவங்கள தவறு சொல்கிறதுக்கு இல்லை. மாட்டையும் கண்ணையும் சேர்த்து வேறு ஒரு வியாபாரியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சந்தையில். நாம் தான் வந்து
கண்ணை மட்டும் தனியாக பிரித்து வாங்கிட்டு வந்துட்டோம். நல்ல அழகான கண்ணை வேணும், ஒரு அன்பாக வளர்த்துருக்கு விரும்புகிறாங்க, தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். விற்பனை விலை 12,000 ரூபாய்ங்க. கண் நல்லா பாசமாக இருக்குங்க, நல்லா நீவி கொடுத்தா நல்லா தெளிவாக இருக்கும். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விற்பனை பதிவுலேயுமே எல்லா கண்ணுகளும் எல்லா மாடுகள் எது வந்தாலும் விற்பனை விலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு சில நண்பர்கள் விற்பனை விலை சொல்லலை, நீங்கள் போடலை அப்படிங்கிறீங்க. ஆடியோவை முழுசாக பேசினா தான் தெளிவாக உங்களுக்கு விவரங்கள் கிடைக்குங்க. வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கன்று ஒரு ரவுடிங்க, சரியான ஒரு ரவுடி, நல்ல ஒரு படபடப்பு சுறுசுறுப்பில் இருக்கக்கூடிய கன்று. வண்டி விட்டு இறக்கி பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை, இறக்கி கையில் முடிச்சது மட்டும்தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் to 3 நிமிஷம் இதே மாதிரி ஒரே ஒரு ஆட்டம் படபடன்னு ஒரு சித்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கலக்கி விட்டுருச்சுங்க. அந்த மாதிரி தெளிவான கன்று, நெட்டு நீளத்தில் சரியான நெட்டு நீளம்ங்க. கால் கருப்பு, தெளிவான கால் கருப்பு இருக்குது. தாடை இறந்தாடியில் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல், வால் சன்னத்துலேங்க, புறமாடு ஏத்தம், வயிறு தொங்கல் இல்லாமல், நல்லா குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இல்லாமல், நல்ல கண் சுறுசுறுப்பு படபடப்பில் சரியான சுறுசுறுப்பு படபடப்பு இருக்கக்கூடிய கண்ணுங்க. வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். இந்த கன்று பார்த்திங்கன்னா எவ்வளோ சுறுசுறுப்பு படபடப்பாகவும் இருக்குதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் சாது பண்ணி நீவி கொடுத்தோம்னா கொஞ்சம் அமைதியாகவும் இருக்குது. எந்த பயன்பாட்டுக்கு ரேக்லர் ரேஸுக்கு வேணாலும் சரி, இல்லை ஜல்லிக்கட்டு, எருதாட்டம், வடமஞ்சி விரட்டு, ரன்னிங் ரேஸ், அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விடக்கூடிய ரன்னிங், அதாவது தெருவிடுற மாடு, அந்த போட்டிக்கு வேணுனாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. இந்த கண்ணோட சுத்தமான கண்ணுங்க. ஒரு 7 to 8 மாதமான செவலக்கண்ணு, காலக்கண்ணு, நல்ல கண்ணாமொழி, வெடுப்பான கண்ணாமொழிங்க. சுறுசுறுப்பு படபடப்பு 100% இருக்குங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை 25,000 ரூபாய்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோ வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க. ஜாயிண்ட் வாடகையில் 100% எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவையும் பாருங்கள். கறவை மாட்டு இருக்குதுங்க. எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு தொடர்பு கொண்டு கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால் நம்ம ஃபோன்பே, கூகுள் பே மூலிமா நம்ம சொல்கிற நம்பருக்கு கேட்டுட்டு தெளிவாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடுங்க. விலை முடிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நண்பராக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஸோ உறவினராக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் வீடியோ பார்த்துட்டு விலையை முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸுங்கிறது ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த மாடு கண்ணை நம்ம ஸ்ட்ராங்காக நிறுத்தி வைக்க முடியுங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்காம. ஏன்னா ஒரு சிலர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஒரு 1000 பண்ணுறாங்க, இன்றைக்கி பிடிச்சிக்கிறேன், நாளைக்கு பிடிச்சிக்கிறேங்கிறாங்க. அதனால் அப்புறம் அடுத்த நாள் பிடிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு எங்களை கொண்டு போக வேண்டாமுங்க. அதனால் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 நாள் 3 நாள் கழித்து பிடிச்சாலும் யாரும் நம்மளை கேட்க போகிறதில்ல. அதே மாதிரி நம்மளும் ஜாயிண்ட் வாடகை டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதி கொடுத்துட்றோங்க. வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ஒரு காராம்பசு மாடுங்க, 2ஆம் நீத்து மாடு, காராம்பசு கிடாரி கண்ணோட 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கன்று கிடாரி கண்ணோட இருக்குதுங்க. கறவைக்கு காளானிக்க வேண்டியதில்லை, யார் வேணாலும் கறந்துக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். அருமையான மாடு, அருமையான கண்ணுங்க, நல்ல ஜெட் பிளாக்காக வருங்க. 2ஆம் நீத்து மாடு, காலணைக்காமல் கறந்துக்கலாமுங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே விற்பனை பதிவு போட்டிருந்தோமுங்க. இது என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் ஒரு 4,000 அட்வான்ஸும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. மாடு பிடிக்க முடியாத சூழ்நிலை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் வேறு ஏதாவது வந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு மாதத்துக்கு வேண்டாம்ட்டாங்க. அதனால் மீண்டும் விற்பனை பதிவை நம்ம போட்டுக்கிறோம். காராம்பசு மாடு, காராம்பசு கிடாரிக்கண்ணோட காலணைக்காமல் நேரம் ஒரு 1.5 லிட்டர் கறந்துக்கிற மாதிரி வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கங்க. இன்னும் பார்த்திங்கன்னா காலைக்கு வரலைங்க, காலைக்கு இனசேர்க்கை பண்ணிங்கனாலும் அடுத்த மாதம் நீங்கள் அடுத்த வருஷம் 9 மாதம் சென்னையில் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் தாராளமாக நம்ம வாங்கிக்கிறோம். நல்லா அடைச்ச முடி மாடுங்க. வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க. விற்பனை விலை ஒரு 45 ரூபாயில் 2 ரூபா 3 ரூபா முன்ன பின்ன தாராளமாக அனுசரித்து கொடுத்துடலாம். விற்கிறதுன்னு வந்தாச்சு, டக்குன்னு விற்கிறத நம்மளும் பார்க்குறோம். அட்வான்ஸ் கொடுத்த பார்ட்டி பார்த்திங்கன்னா விற்றுட்டு எங்களுக்கு மீதி இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் டக்குன்னு விற்றுடலாம். விற்பனை விலை 45 ரூபாயில் முன்ன பின்ன கொடுத்துடலாமுங்க. வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டுட்டு தெளிவுபடுத்தி கறந்து பார்த்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் 2 நேரம் கறந்து பார்த்து வேணாலும் வாங்கிட்டு போய்க்கலாமுங்க.
ஒரு 1.5 லிட்டர் காலையில், சாயந்தரம் ஒரு 1.5 லிட்டர் வேணும்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் நம்ம திருப்பூர் மாட்டு சந்தையிலேங்க நம்ம தெரிஞ்ச நண்பர் தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு காரி மாடு ஒன்று, ஒரு காளக்கன்று ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. காரி மாடு வந்து 40,000 ரூபாய் விலை சொன்னாங்க. நம்ம 30 கேட்டு 32 கேட்டு ஒரு 35,000 ரூபாய்க்கு அனுசரித்து நம்ம வாங்கியிருக்கிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெருங்கிய நண்பருக்கு வளர்ப்புக்காக வாங்கி கொடுத்துருக்குறோம். நம்ம வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து எங்கே போகணுமோ அது கேரளாவுக்கு லாரி ஏறி போயிடும். ஏன் வாங்கினோம் அப்படின்னா, நல்ல மாடு, கண்டிப்பாக அளவான மாடு, நல்ல கன்று வரணும் அப்படிங்கிறக்காக தான் வாங்கியிருந்தோங்க. அது பக்கத்தில் இருந்த காளக்கன்றும் ஒரு வளர்ப்புக்கு ஒரு நண்பர் வாங்கிட்டார். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருமாடுங்க, அழகு லட்சத்தில் சிறப்பான மாடு. கன்றுக்குட்டி அவ்வளோ ஒரு அருமையான கன்றுக்குட்டி போட்டிருக்குது. என்னென்னா கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு புள்ளியாக உடம்பு பூரா இருக்குது. இதையும் வந்து ஒரு வளர்ப்புக்கு ஒரு நண்பர் வாங்கிட்டாருங்க கன்றுக்குட்டியை. மாட்டையும் வந்து நம்ம பல்லடத்தை சேர்ந்த நண்பருக்கு நம்ம வளர்ப்புக்கு ஏதோ வாங்கியிருக்கிறோமுங்க. இந்த மாதிரி மாடு வேணாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு நீங்களே போய் பார்க்கலாம். அப்படி ஏதாவது விலை நிலவரம் தெரியல, எச்சா போயிருமோ கம்மியாக போயிருமோ, இல்லை மாடு எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரியலனாலும் தாராளமாக அந்த மாதிரி திருப்பூர் சந்தை, அங்கங்கே ஏதாவது சந்தை நடக்கிற இடத்துல வாங்க. கண்டிப்பாக திருப்பூர் சந்தைக்கு நம்ம வருவோம். வர்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் நீங்களும் வாங்கலாமுங்க. ஏராளமான மாடுகள் கன்றுகள் வருதுங்க. இன்னும் நாளை விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாடுகள் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தெளிவான நம்ம வீடியோ போட்டிருக்கிறோமுங்க. மீண்டும் நாளை ஒரு 5 to 7 பதிவோடு சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க. நன்றி, வணக்கம்.